வணக்கம். பொற்சுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு வரவேற்கிறேன். நம்ம திருவொண்ட பகுதியிலிருந்து தொடர்ந்து சில பாடல்களை படிக்கலாம். கரும்பண கச்சை கடவுள் வாழ்க, அருந்தவர்க்கும் ஆதி வாழ்க, அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க, நிச்சலம் ஈத்தாட் கொள்வோன் வாழ்க, சூழ்ந்திருந்த துன்பம் துடைப்போன் வாழ்க, எய்தினார்க்கு அறமுது அளிப்போன் வாழ்க, கூரிரிற் கூத்தொடு குனிப்போன் வாழ்க, பேரமை தோழி காதலன் வாழ்க, எதிலார்க்கு எதிலாம் ஏறியவன் வாழ்க, காதலர் கைப்பினில் வைப்பு வாழ்க. இதோட விளக்கம், கரும்பாம்பை இவர் அணிஞ்சிருக்கிறதால கரும்பண கச்சை கடவுள் வாழ்கன்னு சொல்றாரு. நல்ல தவம் செய்யற அடியவர்களுக்கும் அருள் செய்யறவரும், உயிர்களுடைய அச்சத்தை போக்குறவரும், அதாவது இந்த உலகத்துல பிறப்பெடுத்த எல்லா உயிர்களுமே அதற்கு சூழ்ந்திருக்கிற துன்பத்தை எல்லாம் இவரை நீக்கிறவரும், தன்னை நம்பி ஆட்படுறவங்களுக்கு அமிர்தத்தை வழங்குறவரும், அன்றாடம் அவரிடம் அன்பு செலுத்துறவங்க கிட்ட இவரே போய் அவரை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கிறவரும், நள்ளிரவுல நடனம் புரியறவரும், உமாதேவியுடைய அன்பு கூறியவரும் ஆன இறைவன் வாழ்க என்றாரு. இவர் துணையாக நிற்பவர் ஒரு வீரனாக இருந்தா நல்லது சொல்றாங்க இல்லையா, அந்த கருத்தை தான் சேவகன் என்ற சொல்லில விளக்குறாரு. துன்பத்தை போக்குதல் வேறு, துடைத்தல் வேறு. அதாவது அந்த துன்பமே வராம இருக்க செய்யறதுதான் துடைத்தல் அப்படின்னு சொல்றாரு. எதிலார்க்கு எதில் எம் இறைவன் வாழ்க, அதாவது எதிலார்ன்றது இறைவனை நம்பாம நாடாம ஒதுங்கி வாழ்றவங்களை குறிக்குதான். தனக்கு அந்நியமா இருக்கிறவங்களுக்கு இவரு அந்நியமா இருக்கிறாராம். ஆனா எதில இருக்கிறவங்களுக்கு அதாவது இவரை நம்பாம வணங்காம இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கைக்கு தேவையானவற்றை எல்லாம் தராரா. ஆனா ஒதுங்கி இருந்தே எல்லாத்தையும் தராராம். நம்மை சுற்றி வளைத்திருக்கிற வினை தொடர்பு எல்லாத்தையுமே அறுத்து எப்படி இந்த வீடு பெற்றே கொடுக்கணும்னா அதுக்கு இறைவனுடைய திருவடை அடையிறதை தவிர வேற எந்த வழி இல்லைன்னு இந்த பாடல் வரிகளை சொல்றாரு. அதோட இவர் தன்கிட்ட அன்றாட அன்பு பக்தி இருக்கிறவங்களுக்கு இவர் எப்படி இருக்கிறாருன்னா ஒரு சேமிப்பு தொகையா இருக்கிறாராம். அதாவது சேமிப்புன்றது நாம சேர்த்து வச்சது நமக்கு எதுவுமே கை கொடுக்காத நேரத்துல அந்த சேமிப்பு தானே கை கொடுக்குது. அந்த மாதிரி கை கொடுக்கிறவரா இவரு. அடுத்த பாடல், நச்சர வாட்டிய நண்பன் போற்றி, பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி, நீற்றோடு தோற்ற வல்லோன் போற்றி, நாற்றிசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நீரீச் சொல்பதம் கடந்த தொல்லோன், உள்ள துணர்ச்சியும் கொள்ளளவும் படான், கண் முதற் புலனால் காட்சியும் இல்லோன், விண்முதற் பூதம் வெளிப்பட வகுத்தோன், பூவின் நாற்றம் போன்றுயர்ந்தெங்கும். இதோட விளக்கம், விஷம் படைச்ச பாம்பை ஆட்டு விற்கிற இறைவனுக்கு வணக்கம். சராசரி மனிதரை போற இல்லாம ஒரு அமைச்சரா குதிரை மேல வந்துட்டு இருந்த என்ன ஒரு நொடியில ஆட்கொண்டு பேரன்பு செலுத்தி தங்களுடைய திருவடிக்கு பிச்சையனாக்கிய பெரியோனுக்கு வணக்கம். எப்பொழுதும் திருநீறு பூசிய தோற்றத்துடன் காட்சியளிப்பருக்கு வணக்கம். நான்கு திசையிலும் நடப்பவைகளை நடக்க செய்வதும், நிற்பவைகளை நிற்க செய்வதும், கிடப்பவற்றை கிடக்க செய்வதும், சொல்லற்கு அளப்பதற்கரிய பழமையானவர். உள்ளத்து உணர்ச்சி, அறிவு உணர்வு, இது ரெண்டுமே மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய துணை. அதாவது ஒரு பொருளை கண்டறிஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது அறிவுடைய செயல். ஆனா அந்த பொருள்ல ஈடுபட்டு அதோட இயல்பை உணர்ந்து அதை பத்தி சொல்றது உள்ளத்துடைய செயல். உணர்வு, பசி, தாகம், கோபம் இதெல்லாம் உணர்ச்சியை குறிப்பிடுது. இறைவன் மேல நாம வைக்கிற பக்தியும் தலைவன் தலைவி மேல வைக்கிற அன்பும் உணர்வா சொல்லப்படுது. உணர்வு சித்தத்துல தோன்றது, அதாவது அறிவுல தோன்றது. உணர்ச்சின்றது உள்ளத்துல தோன்றது. உள்ளத்துல இறை உணர்வு தோன்றதுதான் உள்ளத்து உணர்ச்சின்னு சொல்றாரு. கண் முதலான புலனால் என்ன அடிகளார் சொன்னது என்னன்னா, ஐம்பொறிகள் சொல்ற கண், காது, மூக்கு, வாய், மெய், இது எல்லாத்தையும் சொல்லும் பொழுது கண்ணை மட்டும் அவர் தனியா சொல்றது என்னன்னா, மற்ற ஐம்பொறிகளை மற்ற நாளுமே கண்ணை தவிர்த்து எல்லாம் நின்று செயல்படுமா. ஆனா கண் மட்டும் சென்று செயல்படுமா. அதாவது இங்க இருந்தாலும் எங்கேயோ நம்ம கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் இருக்கிற மரமோ பறவையோ எல்லாம் நம்ம காட்சிக்கு வருது இல்லையா. ஆனா அந்த கண்ணுல இருந்து காட்சி தெரிஞ்சாலும் அந்த காட்சிக்கு அகப்படாதவரா இறைவன். பேரொழி காலத்துல வலிமையான மண்ணும், அதுக்கப்புறம் நீர், நெருப்பு, காற்று, இது எல்லாமே ஆகாயத்துல சென்று அடங்கிடுதான். மறுபடியும் படைப்பு காலம் ஆரம்பிக்கும் பொழுது மறுபடியும் ஆகாயத்திலிருந்து தான் இவையெல்லாம் கிளம்பி அதோடைய வேலைகளை ஆரம்பிக்குதான். இததான் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன்னு என்று சொல்றார். அடுத்த பாடல், பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும்
ஒழிவு அற நிறைந்து மேவிய பெருமை இன்று எனக்கு எளிவந்து அருளி அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த ஒன்பொருள் இன்றெனக் கெளிவந்திருந்தினன் போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி ஊற்றியிருந்து உள்ளம் களிப்போன் போற்றி. இதோட விளக்கம், திருப்பெருந்துறையில குருந்த மரத்தடியில குருவாய் இருந்த இறைவன் வந்து எப்படிப்பட்டவர், அவர் என்ன செஞ்சாருன்றதான் இந்த பாடல் வரியில சொல்றாரு. மலர் என்று ஒன்று வடிவத்துல மலர்ந்திருந்தாலும் அது வந்து நெடுந்தூரம் வரைக்கும் அதோட வாசனை வீசிட்டு இருக்கும் இல்லையா. ஆனா அந்த வீசிட்டு இருக்கிற வாசனை வந்து அந்த பூல எந்த பகுதியிலேருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி குருவும் வந்து குரு கிட்ட இருந்து புறப்பட்ட அலைகள் வந்து என்னாச்சுன்னா, ஒரு குதிரையில அமைச்சரா வந்துட்டு இருந்தாரு இல்லையா, அவர்கிட்ட வந்து அந்த அருள் அலைகள் போச்சாம். மலருடைய வாசனையால நாம எல்லாம் அந்த பூவை தேடி போற மாதிரி குரு கிட்ட இருந்து வந்த அருள் அலைகள் வந்து இவர் அமைச்சரா வந்திருந்த திருவாதூரை வந்து இழுத்து அவர்கிட்ட போய் சேர்த்துச்சான். ஆனா பூ செய்யாததே குரு வந்து செஞ்சாராம். என்னன்னா, மலரோட மனம் வந்து வழியில போறவங்களுக்கு எளிதா கிடைக்கிறது போல குருவிட அலைகள் வந்து அவருக்கு எளிதா கிடைச்சிடுச்சான். ஆனா ஒரு அமைச்சரா வந்த ஒரு சாதாரண மனுஷன் தானே, சாதாரண மனுஷங்க கிட்ட இருக்கிற குற்றங்கள் மாசு எல்லாத்தையும் அவர் வந்து ஒரு நொடியில போக்கிட்டாராம். இவர் வந்து ஒழிய செய்த ஒன்பொருள் என்ற பாட்டுல வந்து அவர் குருவை பத்தி சொல்லல, குரு கிட்ட இருந்து புறப்பட்ட அந்த அருள் அலைகளை தான் சொல்றாரு. அததான் ஒன்பொருள் என்று குறிப்பிட்டு சொல்றாரு. மலரோட மனம் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் அது வந்து அதோட வாசனை மறைஞ்சிடும் இல்லையா. ஆனா குருவோட அருள் அலைகள் வந்து எங்கும் எல்லா திசையிலும் ஒளிப்பட இருந்துதான். அந்த அருள் அலைகளை தாங்கி இருக்கிற குரு வந்து ஈடு இணையற்றவர், எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவராம். அப்படிப்பட்டவர் வந்து என்னுடைய கண் எதிரில் தோன்றி வந்து எனக்கு எளிதாக காட்சி கொடுத்தாருன்னு சொல்றாரு. குருநாதரை கண்ட உடனே உள்ளம் மட்டும் முள்ளியான், உடலும் வந்து உருகிடுச்சான். இந்த உடலும் உருகிய விதத்தை வந்து திருவாசகம் முழுவதுமே வந்து பல இடங்கள்ல மீண்டும் மீண்டும் அவர் வந்து எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த உடம்ப வந்து வெறும் தோல் போர்த்திய உடம்பா இல்லாம அன்பு வடிவாவே மாற்றிட்டாராம். அதனாலதான் இந்த உடம்பு முழுவதும் ஒரு நெகிழ்ச்சி தோன்றுச்சுன்னு அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. மீண்டும் அடுத்த பதிவுல திருவொண்ட பகுதியிலிருந்து தொடர்ந்து சில பாடல் வரிகளை நம்ம தொடர்ந்து படிக்கலாம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.